பல நாடுகளிலிருந்து வந்திருக்கும் மகாராஜாக்கள் மற்றும் கனோஜின் மக்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதோடு மகாராஜா ஜெய்சிங் அவர்களின் மகள் சம்யுக்தாவின் சுயம்வரத்திற்கு வரவேற்கிறேன். நிக்கில், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். யாரும் சந்தேகப்படும்படியா இங்கே இல்லை. அங்கே எல்லாம் ஓகே தானே திவ்யா? ஓகே. மிரட்டல் செய்தி வந்தது உண்மைதான். நாலா பக்கமும் நல்லா கவனிங்க. ஓகே மேம். ராஜகுமாரி சம்யுக்தா, உங்கள் முன்னால் 3 நாட்டுடைய 3 சாம்ராட் நிற்கிறார்கள். அனைவரும் உங்களுக்கு தகுதியானவர்கள். இந்த மூவரிலிருந்து யாராவது ஒரு மாவீரனை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. எந்த மாவீரனை தேர்ந்தெடுத்தாலும் நான் அவனது கையில் உங்கள் கையை ஒப்படைத்து உங்கள் இருவருடைய விவாகத்தை நடத்தி முடித்து விடுவேன். இப்பொழுது நீங்கள் இந்த மூவரில் யாராவது ஒருவர் கழுத்தில் ஜெயமாலையை அணிவித்து இந்த சுயம்வரம் நிகழ்ச்சியை துவங்கி வைக்கவும். தந்தையே, என் இஷ்டப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ள எனக்கு உரிமை உள்ளதா? உள்ளது மகளே. இந்த சுயம்வரத்தில் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த உரிமை உனக்கு இருக்கிறது. உங்களுடைய ஆசைதான் எங்களுடைய ஆசையும் ஆகும். எனக்கு வாக்கு கொடுங்கள், நீங்கள் உங்கள் வாக்கை மீற மாட்டீர்கள் என்று. மகளே, நான் கண்ணோகின் மாமன்னன். ஒரு முறை வாக்களித்து விட்டால் அதிலிருந்து நிச்சயம் பின்வாங்க மாட்டேன். நீங்கள் உங்கள் ஆசைப்படியே எந்த ஒரு ஆண்மகனையும் உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம். சம்யுக்தா, உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டாயே? என்னை பொறுத்தவரையில் இது சிலை அல்ல. இவரை நான் என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். இவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன். அவன் உன் கணவனாக இருக்க முடியாது. அவன் இப்பொழுது இருக்கும் இடம்தான் அவனுக்கு தகுதியாகும். அவன் நமது மாளிகையில் ஒரு காவலாளியாக இருந்தானே தவிர அதை தாண்டி எதுவும் இல்லை. தந்தையாரே, நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள். நான் இந்த சபையில் இருக்கும் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் அல்லவா? ஆம், நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் ஒரு ஆண்மகனுக்காக, ஒரு ஆண்மகன் சிலைக்காக அல்ல. அதோடு நான் அவனை பார்க்க விரும்பவும் இல்லை. சிலைக்கு வேண்டாம். சம்யுக்தாவை நான் அழைத்துச் செல்ல போகிறேன். மகாராஜா, நீங்களா? இவன் யாரு? நான் என் மனதார உங்களை கணவராக ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிருத்விராஜ்,
என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தர்பாரில் நுழைய உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? மகாராஜா, இந்த சுயம்வர சபையில் உங்கள் மகள் அனைவரின் முன்னிலையிலும் என் சிலைக்கு மாலையை அணிவித்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இப்பொழுது நான் இவளை கேட்டு வந்திருக்கிறேன். மகாராஜா, இவர்கள் நம் காதலை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் உங்களோடு வர தயாராக இருக்கின்றேன். சம்யுக்தா! மகாராஜா, உங்கள் பல்லக்கு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக வாருங்கள். இவ யாரு? உண்மையான பிருத்திவிராஜ் எங்க போனா? வீரர்களே, இவனை சிறைப்பிடியுங்கள். இவன் இங்கிருந்து மறுபடியும் உயிரோடு செல்லக்கூடாது. மகாராஜா, நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். இல்லை சம்யுக்தா, உன் தந்தை நம் இருவரையும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இங்கிருந்து செல்ல வேண்டும். டேய், எவன்டா இவன்? ஜோக்கர் வந்திருக்கா. இவன் மொத்த ஸ்கிரிப்டையும் மாத்துறானே. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. வீரர்களே, இவனை பிடியுங்கள். இவன் உங்கள் இளவரசி சம்யுக்தாவை கடத்தப் போகிறான். என்ன மகாராஜா, என்னை தெரியவில்லையா? நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் உங்கள் மகளை கேட்டு வந்திருக்கிறேன். இவன் யார்? இவன் புதுசா மொத்த நாடகத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. புரியலையே, சமீர் மாதிரி வேற ஒருத்தன் இங்க நுழைஞ்சிருக்கான். நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாடகத்துடைய லீட் ரோல் எவனை ஏன் பர்மிஷன் இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கான்? நீ ஒரு துஷ்டன். நான் உன்னிடம் என்னுடைய சம்யுக்தாவை ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டேன். மகாராஜா, நான் பல வீரர்களை யுத்தத்தில் தோற்கடித்திருக்கிறேன். பல அரசர்களை எனக்கு அடிமையாக்கி உள்ளேன். அவ்வாறு செய்தும் என் வீரத்தின் மீது சந்தேகம். பிருத்விராஜ், இந்த சுயம்வரத்திற்கு வந்திருக்கும் இந்த இளவரசருடைய சக்தியை பற்றி உனக்கு தெரியாது. இந்த சுயம்வரத்திற்கு என்னையும் அழைத்திருந்தால் நானும் இதில் பங்கேற்று இருப்பேனே. என் வீரத்தை நிரூபித்திருப்பேன். மகாராஜா, எப்போது நாங்கள் எங்கள் வீரர்களோடு இங்கே வருவோமோ அப்போது நாங்கள் எங்கள் வீரத்தை காட்டுவோம். இப்போது வாருங்கள் மகாராஜா. ஆமாம் மகாராஜா, சேனாபதி கூறுவது உண்மைதான். இல்லை, நான் ஒருவனே சேனையாவேன். எவருக்கும் பயப்பட மாட்டேன். என்னுடைய மகளை நீ விவாகம் செய்வதற்கு முன்னால் நான் உன்னை தூக்கில் தொங்கவிட்டு விடுவேன். அவ்வளவு சுலபம் அல்ல. யார் எங்கள் காதலுக்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் தலையை நான் வெட்டி விடுவேன். பிருத்விராஜ், உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நீ கண்ணோஜின் மாமன்னனுக்கு அவர்களோடு ராஜசபையிலே நின்று கொண்டு சவால் விடுகிறாயா? நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். இந்த பிருத்திவிராஜன் எந்த திசையில் பயணிக்கிறானோ அவன் திரும்புவதில்லை. இந்த பூமி இங்கே வெடித்தாலும் சரி, சம்யுக்தா எனக்கு சொந்தமாகியே தீர்வாள். ஓ மை காட், இது உண்மையான கத்தி. என்ன இப்படி பண்ணிட்டான்? நிஜமான கத்தியால குத்திட்டா. சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. பிருத்விராஜங்க, அவனை உடனே போய் பிடிங்க. சீக்கிரமா சம்யுக்தா, இல்லனா உங்க ஆளுங்க இங்க வந்துருவாங்க. ஹே, நீ யாரு? நீ எதுக்காக சஞ்சீவ கொலை பண்ண? நான் பிருத்விராஜ். யார் நம் காதலுக்கு குறுக்கே வருகிறார்களோ அவர்களை நான் கொன்று விடுவேன். டேய், கையை விடுடா. வா. என்னை எங்க கூட்டிட்டு போற? என் கையை விடு. நான் உன் கையை விடுவதற்காக உன்னை பிடிக்கவில்லை. நான் உன்னை என்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன். வா. அரண்மனையா? ஆம் மகாராணி, உன்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே நீ ஒரு மணப்பெண்ணாக வாழ்ந்து வருவாய். அதன் பிறகு கோலாகலமாக அங்கே நமக்கு விவாகம் நடக்கும். பிருத்விராஜ் சம்யுக்தா ஜோடி சொர்க்கத்தில் அமைக்கப்பட்டது. என்னோடு வாருங்கள். மாமன்னர் வாழ்க. உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். உத்தரவு மாமன்னா. மன்னா, குதிரை வந்துவிட்டது. குதிரையா? டேய், கையை விடுடா. இப்படி ஆயிடுச்சு. என்னப்பா இது? இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நாடகம் நடக்கும் போதா அது எப்படி கொலை பண்ணிட்டு போக முடியும்? பிருத்திவிராஜ் ரோல சமீர் தானே பண்றதா இருந்தது. இவன் திடீர்னு எங்க இருந்து வந்தான்? சஞ்சய், சரி, அது இருக்கட்டும். சமீர் எங்க போனா? எக்ஸ்கியூஸ் மீ, எந்த பக்கம் போனாங்க? குதிரையில இந்த பக்கம் போனாங்க. குதிரை இல்லையா?
அங்க பாருங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரிஜினல் ஆக்டர் சமீர் இப்போ எங்க இருக்கான்னு உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? அவனுக்கு பதிலாக கொலைகாரன் எங்க இருந்து வந்தான்னு? சார் நான் என்ன சொல்கிறது சார்? நான் என்னன்னு சொல்லுவேன் சார்? சார் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவன் என்கிட்ட வந்திருந்தான். அதுக்கப்புறம் காணோம். சமீரை கடைசியா யார் பார்த்தது? சார் நான் பார்த்தேன் சார். ப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி தான் சமீருக்கு நான் மேக்கப் போட்டேன் சார். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் சார். ப்ளே 11 மணிக்கு ஆரம்பிச்சது, நீ அவனை 10:30 மணிக்கு பார்த்துருக்க. ஆமாம் சார். நைஸா, நீங்கள் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெனியூக்கு வெளியே தானே நின்றுட்டு இருந்தீங்க? விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம் மேடம், நான் ஆடியன்ஸை கூப்பிட்றதுக்காக அங்கே நின்னேன். அதுக்கப்புறம் ப்ளே ஆரம்பிச்சோடனே நான் உள்ளே வந்துட்டேன். சமீர் வெளியே போறதா பண்ணி இங்க கவனிக்கல. பார்க்கல சார். சமீர் இங்கே தான் இருக்கணும். மயூர், ஆடிட்டோரியம் ஃபுல்லாக செக் பண்ண. சார் நிக்கிலோட கால். சொல்லு நிக்கில். நாங்கள் ஃபாலோ பண்ணி ஜங்கிள் வரைக்கும் வந்துட்டோம். அவங்க உள்ளே தான் போயிருக்காங்க. நாங்களும் உள்ளே போகிறோம். ஓகே. சார் நிக்கிலும் திவ்யாவும் இப்போவும் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சமீர், சமீர், சமீர். சமீர். ஆலியாவோட ஃபோன் அவங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆலியாவோட ஃபோன் நம்பர் இருக்கு சார். கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. 1496273829. சார் ரிங்கு போகுது. ஹலோ. ஹலோ ஆலியா. ஆலியா, நான் சிஐடியிலேருந்து பேசுகிறேன். மேம், இந்த ஆளுங்க என்னை அங்கிருந்து கடத்திட்டாங்க. ஆலியா, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? தெரியல. நாலா பக்கமும் ஒரே காடா இருக்கு. ஓகே ஆலியா, நீங்கள் பயப்படாதீங்க. சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை கடத்திட்டு போன அந்த ஆள் யாரு? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது மேம். தன்னை பிருத்திவிராஜன் சொல்லிக்கிறான். சரியான பைத்தியக்காரங்களா இருக்காங்க. ஆலியா, ஏதாவது சொல்லுங்க. அக்கம் பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க. அது தெரிஞ்சா உங்களை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். மேம், இங்க சமிதா, என்ன நீ உனக்குள்ளேயே பேசிக் கொள்கிறாய்? நான் உள்ளேனே நீ பேசுவதை கேட்க. இல்ல, நான் ஒன்றும் பேசல. உன் கையில் என்ன இயந்திரம் இது? இதுவரையில் இதை நான் பார்த்ததில்லை. ஹலோ ஆலியா. ஹலோ சார், கால் கட் ஆயிடுச்சு. திரும்ப பண்ணு. சார் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. சார், ஃபோன் கட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளி ஆலியா கிட்ட பேசுறத நான் கேட்டேன். சார், அவன் ஆலியா கிட்ட அன்பா செந்தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தான். செந்தமிழா? எஸ் சார். இது வேறயா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த இந்த ஆலியா வந்து நல்லா பணக்கார வீட்டு பொண்ணா? நான் என்னன்னு சொல்கிறது சார்? ஆலியா ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது சார். அவள் பாவம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ தான். இதோ எங்களை மாதிரி தான். சரி, இந்த விக்டிம் சஞ்சுவா? அவனுக்கும் ஆலியாவுக்கும் ஏதாவது லவ் அஃபேர் இருக்கா என்ன? என்னன்னு சொல்கிறது மேடம்? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் முன்னாடி அவள் எப்போவுமே ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கா. அவள் ஒரு ப்ரொஃபஷனல். மேம், ஆலியாவும் சஞ்சீவும் இதை பற்றி எப்பவும் பேசினதே இல்லை. அது இல்லாமல் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கவும் இல்லை.
சஞ்சீவுக்கு யார் கூடயாச்சும் விரோதம்? ஐ மீன், அவன் யார் கூடயாவது ரீசெண்டா சண்டை போட்டானா? நான் என்னன்னு சொல்றது சார், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் நாடகத்தில் ரொம்ப பிஸியாக சரி, ஓகே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யாருக்காச்சும் தெரியுமா? சார், எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தான். இது விஷயமா நீங்க அவன்கிட்ட பேசுனீங்களா? அவன் லைன்ஸை மனப்பாடம் பண்ணும்போது 2-3 தடவை ஃபோனில் வாக்குவாதம் நடந்ததுமா. ஃபோனை அவன் கட் பண்ணிக்கிட்டே இருந்தான், ஆனால் திரும்ப திரும்ப கால் வந்துக்கிட்டே தான் இருந்தது. சஞ்சீவோட ஃபோன் ரெக்கார்ட் எடுத்தா யார் அவனுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். எஸ் சார். சார், கொஞ்சம் மேலே வாங்க. சமீர் சார், இவன் சமீர். சமீர், என்னாச்சு உனக்கு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், நான் லைன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் என் பின்னாடி இருந்து தாக்குனா. ஐசி, யார் அவன்? தெரியாது சார். பிருத்திவிராஜ் காஸ்டியூம்ல இருந்தா. அந்த குற்றவாளியா தான் இருக்கணும். அப்புறம் சார், அவன் என்னோட லைன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணா. இப்படித்தான் பேசணும்னு கத்து கொடுத்தா. சொல்ல போனா அவனுக்கு வசனங்கள்லாம் ஞாபகம் இருந்தது. வசனம் ஞாபகம் இருந்துச்சு? ஆமா சார். அவன் பார்க்கறதுக்கு பிருத்திவிராஜ் மாதிரியே இருந்தா. என்னத்த சொல்றது சார், கஷ்டமான நாடகம், ரொம்ப கஷ்டமான வசனங்கள். ஆனா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ யாருன்னு அவன் கிட்ட கேட்ட, ஆனா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பிருத்திவிராஜை தெரியவில்லையான்னு என்கிட்ட கேட்டா. அவனை மகாராஜான்னு சொன்னானா? ஆமா சார், அப்படியே இருந்தா. அதே ஸ்டைல்ல இருந்தா, அதே வசனங்கள். அது மட்டும் இல்ல, அவன் என் நடிப்பை கிண்டல் பண்ணா. என்னை பார்த்து ரொம்ப சிரிச்சா சார். ஏன்பா, இங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நீ அதை யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா? எப்படி சொல்ல சார், மனப்பாடம் பண்றதுலயே பிஸியா இருந்துட்டேன். என் கவனம் ஆக்டிங்ல தான் இருந்தது. நான் அவனை போயிடுன்னு தான் சொன்னேன். ஆனா அவனோ யாருக்கோ சிக்னல் கொடுத்தா. ஆனா அப்புறம் என் முதுகுல ஜோரா தாக்கிட்டான் சார். சார் சார், முக்குல்ல யாரோ ஒரு ஆளு சஞ்சீவுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கும் அவரு நிறைய டைம் கால் பண்ணிருக்காரு. முக்குல், இந்த முக்குல சந்திச்சே ஆகணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா. லைன்ஸ் தெரியுமா? தெரியும். ஓகே, யா. ஸ்லேட கீழே இருக்குங்க. உங்க லைனை சொல்லுங்க. ரிஷப், பெண்களை பலவீனமா நினைக்கிறது உன்னோட தவறு. மறந்துடாத, நான் அந்த பொண்ணு மாதிரி கிடையாது. உன்ன மாதிரி பசங்களை பார்த்து நான் என்னைக்கோ பயப்பட மாட்டேன். இது ஓகே தான். சரிங்க சார். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கொண்டு வா. அந்த கேரக்டர் அப்பதான் வெளிப்படும், புரியுதா? அடடடா, இங்க ஒரு ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. சொல்லாம கொள்ளாம ஏன் உள்ள வரீங்க? ஒரு கேஸ பத்தி விசாரிக்க இங்க வந்திருக்கோம். நாங்கெல்லாம் சிஐடி. சிஐடி? இங்க யாரு? முகுல். முகுலா? நான் தான் சார் முகுல். என்ன விஷயம் சார்? ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்களேன். ரிஷிதா, வன்ஷ், இந்த இடத்துல எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க. ஒவ்வொரு இன்ச்சா செக் பண்ணுங்க. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சஞ்சீவ தெரியுமா? சஞ்சீவ்? ஆமா, சஞ்சீவ் தான். அதே சஞ்சீவ். அவ பிருத்திவிராஜ் நாடகத்தில் நடிக்கிற. அவங்கிட்ட நீ காலையில இருந்த நிறைய நேரம் போன்ல பேசி இருக்க. ஞாபகம் வருது. சஞ்சீவ் தன்னுடைய ஷூட்டிங்காக முதல்ல எனக்கு டேட்டு கொடுத்திருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் பேச்ச மாத்தி மாத்தி பேசினான். 4 நாளைக்கு பிருத்திவிராஜ் பிளே இருக்கான், அந்த பிளேவை விட முடியாதுன்னு சொன்னான். அதாவது ஒரு ஆக்டர் டேட் கொடுக்கலன்னா நீ அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி பயமுறுத்துற இல்ல? இல்ல சார், அப்படிலாம் கிடையாது. அப்போ இது என்னது? இதுல மெசேஜ் இருக்கே, நீ பின் வாங்கின உன்னோட உயிர் உங்ககிட்ட போயிடும். சார், இந்த ஆக்டர்ஸை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களை மாதிரி கோஆர்டினேட்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க வேண்டியது இருக்கும் சார். சார், ட்ரக்ஸ். ட்ரக்ஸா? என்ன முகில் சார், இந்த ட்ரக்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? இந்த வியாபாரம் வர பாக்குறியா? சொல்லு, சொல்லிடு. இல்லைன்னா உனக்கு ஆடிஷன் வச்சு கிளசரின் இல்லாமலே பயங்கரமா அழ வச்சிருவேன். சொல்லு ஒழுங்கா. சார், ஸ்டேஜ் ஷோஸ் அப்புறம் ஷூட்டிங்காக ஆர்டிஸ்ட் வெளியூர் போறாங்கல்ல, அவங்க மூலியமா நான் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்லாம் பண்ணுவேன். சின்ன வியாபாரம். ஓ, அந்த ட்ரக்ஸை நீ மார்க்கெட்ல விற்கிற? இல்ல இல்ல, நான் விற்கிறது இல்ல, நான் டீலர் இல்ல.
ஒரு மாஃபியா இருக்கான். அவனுக்கு வெளிநாட்டில் ஆள் இருக்காங்க. அவன் சொல்லி தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நான் இங்கே வாங்குறேன். அதோட அதை அவனுக்கே கொடுக்குறேன். இதுக்காக சஞ்சீவோட உதவி உனக்கு தேவையா இருந்தது. ஏன்னா ஷூட்டிங்காக அவன் வெளிநாடு போவான். அப்போ இந்த ட்ரக்ஸை கூட எடுத்துட்டு போவான் இல்லையா? ஆமாம் சார். அதோட அவன் முடியாதுன்னு சொன்னான். யார் அவங்க எல்லாம்? சார், எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது. ஆனால் அவன் பிளாக் ஸ்னேக்னு ஒரு கேங் வச்சிருக்கான். பிளாக் ஸ்னேக் கேங். மிக்க நன்றி மகாராஜா. நாங்க தான் கொடுத்து வச்சவங்க. நாங்க கொடுத்த தண்ணிய நீங்க குடிச்சிருக்கீங்களே. கோபால், இந்த அடர்ந்த காட்டுக்குள் எனக்கு நீரை கொண்டு வந்து கொடுத்தாய். நீ நன்றிக்கு தகுதியானவன். மகாராஜா, நாங்க வரும்போது சாப்பாடு கொண்டு வந்தோம். நீங்களும் மகாராணியும் அதை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. மகாராணியை கேட்கிறேன். மகாராணி, உங்களுக்கு இப்பொழுது பசிக்கும். ஏதாவது உண்ணுகிறீர்களா? வேண்டாம், எனக்கு ஒன்றும் பசி இல்லை. முதல்ல சொல்லு, எதுக்காக என்னை கூட்டு வந்த? நான் விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மகாராணியாக்க விரும்புகிறேன். ஐயோ கடவுளே, இங்க பாரு, நீ பிருத்திவிராஜ் அரசனும் இல்ல, நான் சம்யுக்தாவும் இல்ல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாடகம். நம் காதலை நாடகம் என்று சொல்லாதீர்கள். விரைவிலேயே நாம் விவாகம் செய்து கொள்ள போகிறோம். 7 நாட்டு மன்னர்கள் நம் விவாகத்தை காண வருவார்கள். நம் விவாக உற்சவம் இந்த யுகத்தின் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகும். இவன் மண்ட ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆயிருக்கு. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு வழியை நம்ம தேடிதான் ஆகணும். மகாராஜா, எனக்கு மயக்கமா வருது. எனக்கு உடம்பு சரியில்லை போல. நீங்கள் இங்கே ஓய்வெடுங்கள். உடனே ஒரு வைத்தியரை அழைத்து வருகிறேன். பிருத்திவிராஜ் மகாராஜ், நீங்க எவ்வளவு நல்லவர். என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. கோபால், சொல்லுங்க மகாராஜா. அக்கம் பக்கத்தில் வைத்தியர்கள் இருக்கிறார்களா என்று பார். உடனே அவர்களை அழைத்து வா. சரிங்க மகாராஜா. இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஃபோன் போகுதான்னு பார்க்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஒருவேளை ஒர்க் பண்ணும். ஃப்ரெடி, இந்த பிருத்திவிராஜ் மாதிரி வேஷம் போட்டானே, அவனை பத்தின தகவல் எதுவும் தெரிய வந்துச்சா? எங்க ஒளிஞ்சிருக்கான்? என்னத்த சொல்ல சார், நிக்கில் திவ்யா 2 பேரும் காட்ட சுத்தி பார்த்துட்டாங்க. அவனோ அவனுடைய ஆட்களோ எங்க இருக்காங்கன்னு தெரியல. காட்டுக்கு போற வழியில செக் போஸ்ட் இருக்குல்ல, அங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? சார், அந்த செக் போஸ்ட்ல கேட்டு பார்த்தோம். அவங்களுக்குமே எதுவுமே தெரியல. சார், நாங்க லோக்கல் போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணோம். அவனும் அவனுடைய ஆட்களோ திரும்ப சிட்டியில தெரியவே இல்லை. அப்ப எங்க போயிருப்பாங்க? பிருத்திவிராஜ் வேஷத்துல வந்திருக்கான், நாடகம் நடக்கும்போது கொலை பண்ணியிருக்கான். அதோட அந்த ஆக்ட்ரஸ் ஆலியா, அவளை வேற கடத்திருக்கான். அது மட்டும் இல்ல சார், குதிரைகள் வீரர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆலியாவோட வீட்டுக்கு யாரும் ஃபோன் பண்ணி பணம் கேட்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பணத்துக்காக கண்டிப்பா கடத்தல. ஆலியா ஃபேமிலிக்கு யாரு கூடயாச்சும் முன்விரோதம் இருக்கா? சார், நாங்க ஆலியாவோட ஃபேமிலியும் கேட்டு பார்த்துட்டோம். ஆனா எந்த முன்விரோதமும் கிடையாதான். அதோட லவ் மேட்டரும் கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. சார், அதோட ஸ்டேஜ்ல போட்டோகிராஃபர்ஸ் எவ்வளவு போட்டோ எடுத்தாங்களோ அந்த போட்டோஸை நம்ம கிரிமினல் டேட்டாவோட மேட்ச் பண்ணியும் பார்த்தேன். ஆனா சார், அவங்க ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆச்சரியம்தான். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கொலைகாரனுக்கு பிருத்திவிராஜோடைய எல்லா வசனமும் தெரிஞ்சிருக்கு. பக்காவா பேசியிருக்கான். அதுதான் ஆச்சரியம். அதோட இந்த நாடகத்தை பத்திலாம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பிருத்திவிராஜோட கேரக்டர்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கா. சார், அவன் உண்மையிலேயே பிருத்திவிராஜ் தானா? ஆமா சார். டைம் மிஷின் மூலமா இந்த பிருத்திவிராஜ் திரும்ப வந்துடலையே. ஹலோ, சொல்லு. ஓகே, சரி, தேங்க்யூ. பிளாக் ஸ்னேக் கேங்குடைய ஹெட்டு பேர் என்னமோ ஜாக்கியா. அவங்களோட இடம் சிட்டியை விட்டு தள்ளி கோகா பாணிக்கிட்டே இருக்கான். அதாவது ட்ரக்ஸை கோகா பாணிலேருந்து விற்கிறாங்க சார். ஸ்ரேயா, ஆலியா ஃபோனோட சிக்னல் கிடைக்குது. மனோகர் ஜங்கல் பக்கத்துல தான் சிக்னல் காட்டுது. மனோகர் ஜங்கலுக்கு பக்கத்துலையா?
சார் அதே இடம்தான். இதை பத்தி தான் உளவாளி சொல்லியிருந்தான். ட்ரக் டீலிங் எல்லாத்தையும் இங்கே இருந்து தான் பண்ணுவான். அலர்ட்டா இருக்கணும். யாரும் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஏய் யாரா நீ? அவனை விடாதீங்க சார். ஏய் யாராங்க? என்ன யாரையும் காணோம். இரவு நெருங்குவதற்குள் நாம் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும். மகாராஜா வைத்தியர் சம்யுக்தாவை உடல் நலத்தை சரி செய்து விடுவார். உங்க உடம்பை இப்ப நாங்க சரி பண்ண போறோம். நீங்கள் அனைவரும் யார்? சிஐடி. சிஐடி? இது என்ன பெயர்? ஒருவேளை நீங்கள் ஜெயச்சந்தின் ஆட்களா? ஏய் வாய மூடுறா. ஆலியாவை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு. சார், எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் அழிந்து போவீர்கள். சார், சார் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா இவன் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பான். சார், எனக்கு தெரிஞ்சு இவன் மென்டல் கேஸ் மாதிரி இருக்கான். திடீர்னு சார் எங்க போனாரு? ஃபோனும் போக மாட்டேங்குது. அவரும் ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை சார் ஆபத்துல இருக்காரோ? இருக்கலாம். வா உள்ள போய் பார்க்கலாம். அபிஜித் சார், அபிஜித் சார், இங்க யாரையுமே காணுமே. ஆமா, இங்கேயும் யாரும் இல்ல. அபிஜித் சாரும் இல்ல, ரவுடிங்களோ யாரும் இல்ல. நிக்கில், எனக்கு தெரிஞ்சு நம்மளை யாரும் மாட்டி விடுறாங்க. சரியா சொன்ன. அவங்க எல்லாருமே நமக்கு தெரியாம ஓடி இருக்காங்க. அதுவும் நம்ம முன்னாடியே.
நம்மளை பிரிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ தானே அபிஜித் சாரை சரியாக பிடிக்க முடியும். அபிஜித் சார் இங்கேருந்து வெளியே போயிருந்தா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணியிருப்பாரு. சரியா சொன்னேன். மறுபடியும் நான் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிங்கு போகுது. எங்கேயோ தான் அடிக்குது. அங்கேருந்து தான் கேட்குது. சாரோட ஃபோன் இங்கே இருக்கு. அப்படின்னா சார் எங்க? காரோட சத்தம். அபிஜித் எங்க இருக்கான்? ஒரு முறை அல்ல, 1000 முறை கூறிவிட்டேன். அபிஜித் என்பவனை எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியுமா, சிஐடி ஆபீசரை கடத்தினா தண்டனைகள் கடுமையா இருக்கும். இது என்ன நியாயம்? இது நியாயம் இல்ல மிஸ்டர். உன் பாஷையில பேசவா? நீ கடத்தி இருக்காய். எவனோடு எனக்கு சம்பந்தம் இல்லையோ அவனை நான் எதற்காக கடத்த வேண்டும்? அப்ப அபிஜித் எங்க மாயமா மறைஞ்சிட்டானா? அதை நான் எவ்வாறு சொல்ல முடியும்? உங்களிடம் ஆதாரம் உள்ளதா? நான் எவரையோ கடத்தி உள்ளேனா? நீ ஆலியாவை கடத்திருக்க, அப்புறம் சஞ்சித்தை கொலை பண்ணிருக்க. நான் என்ன செய்தேனோ அதை ஒரு வீரனாக செய்திருக்கிறேன். அதாவது நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிற? ஒருபோதும் இல்லை. நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம். அதோடு ஜெய்சந்த் எங்கள் காதலுக்கு தடையாக இருந்தான். அவனை எங்களது காதல் பாதையிலிருந்து அகற்றிவிட்டு இவளை அழைத்துச் சென்றேன். நீ ஆலியாவை விரும்புறியா? யார் ஆலியா? சம்யுக்தாவை தவிர நான் வேறு யாரையும் காதலித்தது இல்லை. ஸ்ரேயா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஜாக்கியை பற்றி தெரியணும். அபிஜித் அவன்கிட்ட தான் மாட்டியிருப்பான். ஓகே சார். என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கொன்று விடுங்கள், தலையை சீவி விடுங்கள். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. யாரு? வீரர்களே, புறப்படுங்கள். முன்னேறி செல்லுங்கள். சேனாதிபதியாரே, நீங்கள் தான் முன்னின்று எல்லாற்றையும் கவனிக்க வேண்டும். சென்று வாருங்கள். உங்களிடம் தான் பொறுப்பு உள்ளது. மகாராஜா, உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்வோம். கவலை வேண்டாம். யாரையும் விடப்போவதில்லை. அனைவரையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அவர்களின் தலை மன்னரின் காலடியில் கிடக்கும். போதும், நிறுத்துங்க. யுத்தம் நடந்தே தீரும். எதிரிகள் சாக போகிறார்கள். அதோடு நாங்கள் வெற்றி அடைவோம். போதும், நிறுத்துங்க. நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். யுத்த பூமியில் உங்கள் வீரத்தை நிரூபிக்க வேண்டும். முன்னேறி செல்லுங்கள். உடனடியாக கிளம்புங்கள். வெற்றி நமதே. செல்லுங்கள். போதும். இங்க பாரு, இங்கேயே கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருவேன். நீ யாருன்னு உண்மையை சொல்லு. நான் தான் கூறினேனே, நான் பிருத்திவிராஜ். என் பேச்சை ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? நம்பணுமா? நீ உளறிக்கிட்டு இருக்கடா. என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் என் ராஜ்யத்திற்கு வாருங்கள். நீங்கள் என்னோடு வந்தால் நல்ல வரவேற்பு கிடைக்கும். சார், கொஞ்சம் வாங்களே. வாங்க. என்ன இவன் செந்தமிழ பேசிக்கிட்டே போறா? வேற ஏதோ சொல்ல தயாரா இல்ல. எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியான கிறுக்கு பயலா இருக்கான். இவன் பேர்ல கிரிமினல் ரெக்கார்டு கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது இவன் யாருன்னு தெரியலையே. ஆனா எல்லாரும் முன்னாடி இவன் கொலை பண்ணியிருக்கான். ஆலியாவை கடத்தி இருக்கிறான். இவனை ஜெயிலுக்கு அனுப்ப இதுவே போதும். சொல்லு ஸ்ரேயா, என்ன தெரிஞ்சது? சார், ட்ரக் மாஃபியா ஜாக்கி 1 மாசமா வெளிநாட்டில் இருக்கான். அவங்க ஆளுங்க எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. ஓ, அப்பனா ஜாக்கியை தாண்டி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட தான் அபிஜித் மாட்டியிருக்கணும். நீ ஒன்று பண்ண, இவங்களோட கோஆர்டினேட்டர் முகுல், அவனை பியூரோ கூட்டு வா. அவன் தான் எல்லாத்தையும் சொல்லுவான். சார், அந்த முக்குலையும் காணோம். என்ன?
ஆமாம் சார், நம்மளோட ஆளுங்களுக்கும் அவங்கள பற்றி எதுவுமே தெரியல. சிஐடியை மாட்ட வைக்க தான் இந்த வலையை விரிச்சிருக்காங்க. இப்ப அபிஜித் எந்த நிலைமையில இருக்கானோ? நோ, வேண்டாம், நிறுத்துங்க. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், கொன்று விடுங்கள், தலையை சீவி விடுங்கள். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. வீரர்களே, புறப்படுங்கள், முன்னேறி செல்லுங்கள். சேனாதிபதியாரே, நீங்கள் தான் முன்னின்று எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும். சென்று வாருங்கள், உங்களிடம் தான் பொறுப்பு உள்ளது. மகாராஜா, உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்வோம், கவலை வேண்டாம். மகாராஜா, உங்களை நாங்கள் ஷாமுண்டா ராய், ஷாமுண்டா ராய். யார் நீ? என்கிட்ட இருந்த என்ன வேணும் உனக்கு? விழித்திரு ஷாமுண்டா ராய், நான் தான் உன்னுடைய ஆத்மா பேசுறேன். உன்னை நீ புரிஞ்சுக்க, வேற என்ன சொல்ல? நான் யாரு? நான் யாரு? உன்னோட பேரு ஷாமுண்டா ராய், வேற என்ன சொல்ல? சாமுண்டா. நானு சாமுண்டா ராய். சாமுண்டா ராய், மகாராஜா பிருத்விராஜின் சேனாதிபதி நான். ஆம், நீதான் மகாராஜா பிருத்விராஜின் சேனாதிபதி. அவரை பாதுகாப்பேன் என்று வாக்களித்திருக்கிறாய். ஆமாம், நான் வாக்களித்திருக்கிறேன். நான் இருக்கும் வரை மகாராஜாவை ஏறிட்டு கூட பார்க்க முடியாது. மகாராஜா இப்பொழுது யுத்தத்தில் இருக்கிறார். அவர் எதிரியான ஷாமுரா சிங் அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியிருக்கிறான். சதி திட்டமா? சதி திட்டம்? ஓ, மகாராஜா சாமுண்டா ராய், அவர்களை கொன்றுவிடு. மகாராஜா பிருத்விராஜை காப்பாற்று. போ சாமுண்டா ராய், போ. வாக்குகளை காப்பாற்றுபவன் நான். மகாராஜாவின் பாதுகாப்பிற்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆனா மகாராஜாவுக்கு ஒன்றுமாக விடமாட்டேன். சாம்ராட் சிங், மகாராஜாவை கொல்ல நீ முன்னேறி செல்வதற்கு முன்னால் உன் தலை மகாராஜாவின் காலடியில் கிடக்கும். உன் தலையை சீவி விடுவேன். பிருத்திவிராஜுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சிகள் நடந்தால் எவ்வளவு சேனைகளோடு நீங்கள் வருவீர்கள்? என்னிடம் 2000க்கு மேலாக சேனைகள் உள்ளது. நான் கட்டளையிட்டால் தலையை சீவி விடுவார்கள். அற்புதம், மிக அற்புதம். நீங்கள் பிருத்திவிராஜின் சபையில் மந்திரி. என்னிடம் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அவருடைய அதிகாரத்தில் எவனாவது இருக்கிறானா? அவருக்கு எதிராக எனக்கு உதவி செய்வானா? அந்த பதவியில் இந்த நேரத்தில் பிருத்திவிராஜுக்கு எதிராக பலர் எழுகிறார்கள். யாருமே யுத்தத்திற்கு செல்ல தயாராக இல்லை. காரணம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும், ஜெயிப்பது கஷ்டம் என்று. யுத்தத்திற்காக பிருத்திவிராஜ் மற்ற அரசர்களிடம் உதவியை நாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு உதவிகள் கிடைக்காது. எல்லோரும் அவர்களைப் போல முட்டாள்கள் அல்ல. தன்னிடம் இருப்பதை வீணாக்க மாட்டார்கள். பிருத்திவிராஜர் இப்பொழுது யுத்த பூமியில் இருக்கிறார். இதுதான் சரியான தருணம். அவர்களை தாக்கிவிடலாம். என் சேனை தயாராக உள்ளது. இருந்தாலும் இதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? மரணம். மரணத்தை தாண்டி எதுவும் கிடைக்காது தேச துரோகியே. யாரப்பா நீ? சாமுண்டா ராய், மகாராஜா பிருத்விராஜின் சேனாதிபதி நான். என்னுடைய மன்னரை விரோதிப்பதற்கு முன்னால் நான் உன்னை அழிக்க இங்கு வந்திருக்கிறேன். உன்னால் அவ்வாறு எதுவும் செய்ய முடியாது. நகருக்கு வெளியே என்னுடைய உத்தரவுக்காக பெரிய சேனைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. உயிர் மேல் ஆசை இருந்தால் இங்கிருந்து போய்விடு. சம்ராட் சிங், நான் செல்வதற்கு வரவில்லை.
மகாராஜா உன்னை நண்பனாக நினைத்தார், நீ அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். மரியாதையாக இங்கிருந்து போய்விடு, இல்லை இல்லை என்றால் என்றால் என்ன? மரண பயம் எனக்கு காட்டுகிறாயா? மரணம் எனக்கல்ல, வரப்போறது உனக்கு. உய். ஐயோ அவன் கொண்டுட்டான். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? புடிங்க அவனை. அந்த ஆளு தான் போறாங்க. ஏய் நில்லு, உன்னதான். ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் நில்லு. ஏன் ஏன் அவனை கொன்ன? அபிஜித், என்ன இது ரத்தம்? நீ யாரை கொலை பண்ண? சார் இவன் எங்க ட்ரூப்காரங்களை கொன்னுட்டான் எங்க கண்ணு முன்னாடியே. இவனை கண்டிப்பா விடக்கூடாது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க சிஐடி தான், நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி போங்க. சார் ஏய், அபிஜித், நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? இந்த ஆக்டரை ஏன் கொலை பண்ண? அபிஜித், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். உனக்கு என்னாச்சு? ஏன் அந்த ஆக்டரை கொன்ன? அபிஜித். யார் அபிஜித்? எனக்கு எந்த ஒரு அபிஜித்தையும் தெரியாது. நான் சாமுண்டா ராய். இந்த துரோகியின் உயிரை எடுத்து நான் என் மகாராஜாவின் உயிரை காப்பாற்றி என்னடா உளர்ற? உனக்கு என்னடா ஆச்சு? சார், அபிஜித் சாரை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. இல்ல, அப்படிலாம் இருக்க. அபிஜித், இந்த கொலையை பண்ண சொல்லி உன்கிட்ட யார் சொன்னா? மகாராஜர் என்னிடம் சொன்னார். மகாராஜாவா? நீ என்ன பேசுற? முதல்ல அதை கீழே போடு. வெறியோடு அலைகிறேன். இன்னொருத்தனுக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். என்ன உளற? அபிஜித், முதல்ல சொல்ற கேளு. அதை கீழே போடு. அபிஜித், அபிஜித், நீ வாழ்ந்து விட்டாய். இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. உன் உயிரை கொடுத்து விடு. அபிஜித், யாரும் என்னிடம் வரக்கூடாது. கத்தியை கீழே போடு. இது என்ன விளையாட்டு? நான் என்ன செஞ்சேன்? நாய, நீ என்கிட்டே விளையாடி இருக்க. இதுல கேவலமா என்ன பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ண. என்ன நானா? இல்ல தயா, அப்புறம் இவன் தான் எனக்கு அந்தராத்மாவா வேற வந்தான். ஸ்பீக்கர்லயே பேசிட்டு இருந்தான். பிரெயின் வாஷ் பண்ணவும் முயற்சி பண்ண. இங்க பாரு, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் என்னன்னு சொல்றது? என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல? உன்னுடைய ஃபேவரட் வசனம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ குரலை மாத்திட்ட, என் முன்னாடி வரல. ஆனா உன் ஃபேவரட் வசனத்தை விடல. என்னத்த சொல்ல? இப்ப ஏதாச்சும் சொல்லு. ஆனா சார், நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? நான் போட்டோஸ் போட்டு குரலெல்லாம் மாத்தி உங்களை நான் கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்களை சாமுண்டா ராயன்னு சொன்னீங்களே. என்ன சாமுண்டா ராயா மாத்த நீ எல்லா முயற்சியையும் எடுத்த. ஒருத்தனோட மூளையை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை மடக்கக்கூடிய இந்த டெக்னிக் எல்லாத்தையுமே அபிஜித் வந்து எப்பயோ கத்துக்கிட்டான். சார், இதெல்லாம் இருக்காது. யார் ரிசர்ச் ஃபெயில் ஆயிருக்கா? அந்த பாதிப்பால தானே இப்ப ஸ்டேஜ்ல நீங்க ஒருத்தரை கொலை பண்ணீங்க. நான் என்னன்னு சொல்றேன்? சொல்ல வேணாம், உயிரோட தான் இருக்கான். நான் என்னன்னு சொல்றது? இப்ப சொல்லு, அபிஜித்தை ஏன் ஹிப்னடைஸ் பண்ண? நான் சிஐடிக்காரங்களுக்கு அந்த வலியை கொடுக்க விரும்பினேன். அந்த வலியை அனுபவிச்ச என்னுடைய பிரதர் துடி துடிச்சு உயிரை விட்டான். அனில், அந்த ட்ரக் டீலர், வெளிநாட்டுல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருப்பானே. ஆமா, நீங்க எல்லாரும் என்னுடைய பிரதரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. அங்கிருந்து அவன் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். அப்புறம் பாவம், வேதனை தாங்காம அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான். நீயே ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ற, அதை சிஐடி கிட்டையும் சொல்ற. யாரோ உன்னை கொலை பண்ண போறாங்கன்னு என்கிட்டயே சொல்ற. ஆமா, சிஐடியை என் வலையில சிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ல இருந்த குணால பெரிய ஆக்டர் ஆக்குறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் தான் பிருத்திவிராஜ் சவான்னு அவனை நான் நம்ப வச்சேன். நான் என்னன்னு சொல்றது? அவனை ஹிப்னோடைஸ் பண்ணி சஞ்சீவை கொலை பண்ண வச்ச. ஆலியாவை கிட்னாப் பண்ண. ஆமா, இந்த விளையாட்டை நானே விளையாடினேன்.
ஏன்னா உங்களில் யாராவது தேடி என் இடத்துக்கு வருவீங்க, அப்போ நான் அவங்கள ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணலாம்ல. நான் என்னன்னு சொல்கிறது? முதல்ல சிஐடி ஆஃபீஸரை வர வைக்கணும், அவர் கையாலேயே கொலை பண்ணி மென்டல் ஆக்கணும், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அப்படிதானே? அப்போதான் என்னுடைய பழி வாங்குதல் முடிவு. தலையெழுத்து சரியில்லடா, அதான் நான் உன் இடத்துக்கு வந்துட்டேன். உன் பிளானும் அதனால தான்டா ஃபெயில் ஆச்சு. நீ என்னெல்லாம் பண்ணியோ கண்டிப்பா அதுக்கு ஜெயிலுக்கு போயே ஆவடா. தூக்கு தண்டனை கூட கிடைக்கும் உனக்கு.